ஹாய் எவ்ரிவான். இப்போ நம்ம டீடன் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹெட்பேண்ட் எடுத்து உங்கள் ஹேரை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு காட்டன் டிஷ்யூ எடுத்து அதை தண்ணியில் நல்லா நனைச்சிக்கிட்டு உங்கள் ஃபேஸையும் நெக்கையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதை நான் காமிக்கிற மாதிரி கையில் 2 கையிலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸும் நெக்கும் வேறு வேறு கலரில் இருக்கும் நம்ம ஃபேஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா. அதனால் ஃபேஸும் நெக்கும் ரெண்டும் சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். 2 தடவை நம்ம ஃபேஸையும் நெக்கையும் நல்லா மசாஜ் கொடுங்க. ஏன்னா நம்ம 2 தடவை ஜென்டலாக மசாஜ் கொடுக்கும்போது நம்மளோட போல்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம போடுற க்ரீம் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும். அதனால தான் நம்ம 2 தடவை மைல்டாக மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது. இது ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக மசாஜ் கொடுக்கணும், ஸ்லோவாக. இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமா அதை நல்லா வைப் பண்ணிக்கணும். நல்லா க்ளீனாக வைப் பண்ணிக்கணும். எப்போவுமே வைப் பண்ணும்போதும் சரி, மசாஜ் பண்ணும்போதும் சரி, அப்பர் டைரெக்ஷனில் நம்ம பண்ணோன்னா நம்ம ஸ்கின் லூசன் ஆகாமல் இருக்கும், நல்லாவும் டைட்னஸ் கொடுக்கும். அதனால் எப்போவுமே அப்வர்ட் டைரெக்ஷனில் கொடுத்தா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் டீடன் க்ரீம் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக திக் லேயரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா திக் லேயரில் அப்ளை பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வைப் பண்ணிக்கலாம். எப்போவுமே அப்பர் டைரெக்ஷனில் தான் வைப் பண்ணணும். அவ்வளோதான், டீடன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.